நம்ம சம்பூர்ணேஷ் பாபுவை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு தெரியாது. தெரியல தெரிஞ்சுங்க சார். தமிழ்ல மிர்ச்சி சிவா எப்படியோ அது மாதிரி தெலுங்குல அவர் அப்படி. நீ இந்த ஊர்ல மலனா, நான் எங்க ஊர்ல மலடா. நம்ம தமிழ் படங்களை ஸ்பூஃப் பண்ற மாதிரி தமிழ் படம் 1, 2 இருக்கிற மாதிரி அவர் தெலுங்கு படத்தெல்லாம் ஸ்பூஃப் பண்ணுவாரு. அப்படி அவர் ஸ்பூஃப் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் பஜார் ரவுடி. பெட் காஃபி அமிதாவோட குடிப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் அபிஷேக் கூட செய்வேன். 2021 ரிலீஸ் ஆன இந்த பஜார் ரவுடி படமே ஒரு ஸ்பூஃப் படம் தான். அந்த படத்தை ரோஸ்ட் பண்றதுக்கு நீ வந்துட்டியாடான்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஆமா, இது வந்துட்டு ஒன்லி ஃபார் ஃபன்னுக்காக மட்டும்தான். அதிகமா பேசாம வீடியோக்குள்ளேயே போயிட்டு என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். வந்ததே வந்துட்டீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், அப்புறம் ஒரு கமெண்ட், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப். பாரு என்னடா வந்த வேலைக்கு அவனே. ஐயா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுறேன். வேலையை கவனிடா ஐயா மனசே மனசு, சப்ஸ்கிரைபை கேட்டா லைக் தருது. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது. என்ன கருமம் சார் இது? கர்மம் இல்ல, குழந்தை சத்தம். அந்த குழந்தை பிறந்த நேரம் அவங்க அப்பாவுக்கு ஒரே லக்கு. விட்டு போயிரும் நினைச்ச டெண்டர் எல்லாம் ரிட்டர்ன் வருது. இனிமே சம்பாதிக்கிற காசெல்லாம் இவன் பேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோமா. நம்ம ஹீரோ குட்டி பையனா கபடி விளையாண்டுட்டு இருக்கிறப்ப கூட விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையனோட காலை உடைச்சு போடுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவை அடிச்சிடுறாரு. அவர் ஒன்னும் அடிக்கல, சண்டை போட்டு ட்ரெஸ் எல்லாம் மண்ணாயிடுச்சுல, அது தூசி தட்டினாரு. நீ டென்ஷன் ஆகாத. அந்த கால் உடைஞ்சு போன பையனோட பேரண்ட்ஸ் நான் கேட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ காலை உடைச்சதுக்கு 1 லட்சம் கொடுத்து அனுப்புறானுங்க. தம்பி என் காலை கொஞ்சம் 1 லட்சம் கொடு. இப்ப 50 கோடி முதலீடு போட்டா இந்த பிசினஸ்ல 15 வருஷம் கழிச்சு 500 கோடியா திரும்ப கிடைக்கும். 500 கோடி 500 crores. நம்ம குட்டி ஹீரோவோட குட்டி அக்காவுக்கு பர்த்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒருத்தன் புத்தம் கொடுத்துருவான். ஏன்டா நான் பிறந்த நாள்ல சாக்லேட் கொடுக்க வந்தா முத்தம் கொடுக்கற நீ? தம்பிக்கு கோவம் வந்து அந்த பையனை படியில இருந்து தள்ளி விட்டுறான். என்ன வேலை பண்ணிட்டடா? டாடிக்கு தெரிஞ்சதுன்னா? ஐயோ அவனுக்கு வேற தெரிஞ்சுனா பெல்ட்டால பேக்கப் பிச்சிருவானே. சரி ஓடிடுவோம். நம்ம ஹீரோ பாட்டுக்கு ஜாலியா ஸ்கூல் காம்பவுண்ட தாண்டி எகிரி குதிச்சு ஓடிடுவாரு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பஜாருக்குள்ள போறாரு. அந்த இடத்துல மாமூல் கேட்டு ரகலை பண்ணிட்டு இருந்தவன் மண்டையிலேயே பாட்டில் எடுத்து எறிகிறாரு. அந்த ரவுடி பையன் நம்ம ஹீரோவை அடிக்க போனதும் யூனியன் ஸ்ட்ரென்த் எல்லாரும் வந்து நில்லுங்க, இதை முன்னாடியே பண்ணிருந்தா அவனுங்களாம் வந்து மாமூல் கேட்டு இருக்க மாட்டானுங்களடா மடையா. தம்பி சூப்பர்ப்பா, எங்களுக்குள்ள தைரியத்தை விதைச்சிட்ட. ஆமா உன்னை இங்க பார்த்ததே இல்லையா? யார் நீ? எனக்கு யாரும் இல்ல, அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா, உங்களுக்காக நாங்க இருக்கோம். அதுல இந்த கேரக்டர் மட்டும் நோட் பண்ணுங்களேன். அடப்பாவமே அனாதையா? ஆமாண்டா ஆமா, தூக்கு. அப்புறம் சில பல வருடங்கள் கழிச்சு நம்ம ஹீரோ பெரிய ஆள் ஆயிருவாரு. நம்ம ஹீரோவோட என்ட்ரி கிரிஞ்சிங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே இந்த டயலாக சூப்பர் ஸ்டார் சொன்னா கெத்தா இருக்கும், நான் சொன்னா எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். ஒரே தமாசா இருக்கும். தம்மு வேணும். பொட்டி கடைக்காரன்ட்ட போய் கேட்க வேண்டியதெல்லாம் ரவுடி இங்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கல்யாணத்தை அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காப்ல. அது சரி, பக்கத்துல யாருப்பா அவன்? சாவு வீட்டுக்கு வந்த மாதிரி மாலை வாங்கிட்டு வந்திருக்கான். அது பொண்ணு மாப்பிள்ளைக்கு போடுற மாலையா இருக்கும்பா. மாப்பிள்ள என்னத்த கிளாமர் ரொம்ப தூக்கலா இருக்கு. சும்மாரு மாப்பிள்ள, இப்ப என்ன கிளாமர்? சின்ன வயசுல பாக்காததா? இவன் இதுக்கு முன்னாடி தெரியுமா? இப்பதான் பாக்குறேன். மாப்பிள்ளையோட அப்பா கேட்ட பணத்துல ஒரு 50,000 குறையுதான். அதை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த கோடீஸ்வரன் பணத்துக்காக எது வேணாலும் செய்வான். யாருப்பா அந்த கோடீஸ்வரன்? எனக்கே பார்க்கணும் போல இருக்குது. அந்த கோடீஸ்வரரு கல்யாணத்தை நிறுத்தி ரகலை பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ பிச்சைக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு உள்ள வராரு. மொய் பணத்தை குடுக்கறதுக்காக வந்த பெரிய மனுஷங்க இவங்க எல்லாம் மிஸ்டர் கோடீஸ்வரன். ஏண்டா பிச்சைக்காரங்க கிட்ட பிச்சை எடுத்து என்ன பிச்சைக்காரன் ஆக்குறியா? யாருக்கிட்ட வேணும் இந்த காசு? டிஸ்கூல் மிஸ்டர் கோடீஸ்வரன், மிஸ்டர் கோடீஸ்வரன்.
இவ்வளவு நாளா பணம் சம்பாதிக்கிறது தான்ப்பா கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தேன். உன் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா தெரியுது அதை விட கஷ்டம் உன் பேச்சை கேட்கறது தான்னு. பேசாதப்பா, கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். இதை கேட்டு அங்கிருந்த நம்ம ஹீரோயின் வேற இம்ப்ரெஸ்டு. நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடி வந்து, ஹீரோ சார் எங்களை நிறைய பேர் ஈட்டிசிங் பண்றாங்க, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தட்டி கேளுங்களேன். ஏண்டி என்ன பார்த்தா இப்படி தெரியுதா, என் நடைய பார்த்தா அப்படி தெரியுதா, எதுக்குடி நான் வந்து உனக்காக சண்டை போடணும்? போதும் பாய்ஸ் பட சித்தார்த்த மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ் சாங் எல்லாம் பாட ஆரம்பிச்சிடாதீங்க, ஹெல்ப் பண்ணி தொலைறேன். அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபைட் பண்றாரு. இவருக்காக இந்த உலகத்துல முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். ஃபைட் முடிச்சிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுறப்ப அவரு கொலைவாரு பாருங்க. நீ எது கொடுத்தாலும் சரி எனக்கு கொடுக்குறியா சொல்லவா? நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இது வந்துட்டு நம்ம ஹீரோவோட அக்கா, இது அவங்க லவ் பண்ற பையன். இது ஸ்கூல்ல முத்தம் கொடுத்தானே அவனா தெரியல. அது அது இருந்தாங்கன்னா நீங்க இருந்தா நல்லதா இருக்கும். நம்ம ஹீரோவோட அக்கா இருந்துகிட்டு அவங்க லவ்வர் கிட்ட ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்னாலதாங்க லவ்வர் என் தம்பி தொலைஞ்சு போயிட்டான், அவன் திரும்ப வர வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என்ன மென்டல் நம்மள மென்டல் நினைக்கிறான்டா அவன். ஒருவேளை உன் தம்பி எப்பவும் வரவே இல்லைன்னா எப்பவுமே காதலர்களாவே இருந்துருவோம். அடங்கம்மால கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு வாழ்ந்துட்டு போடா. ஏய், யாரா நீ? ஏன் வருங்கால பொண்டாட்டி கூட சுத்திட்டு இருக்க? நீ யாரா தம்பி, புது கேரக்டரா இருக்கிற? நான் இந்த பிள்ளையோட மாமன் பொண்ணு. ஒரு குடும்ப தலைவியா என்ன உணர வைப்பது பொம்மிஸ் நைட்டிஸ். பொம்மிஸ் எங்கும் எங்கெங்கும். ஏண்டா பேச தெரியாம பேசி வச்ச இவன் ஒரு பரதேசி, எடிட்டுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாம எடிட் பண்ற நீ ஒரு பண்ணாட, இதுக்கு நடுவுல என்ன ஏண்டா பொண்ணா மாத்துறீங்க? வாங்க இப்பயே போய் வீட்டுல இருந்து உண்மையை சொல்லுவேன்னு இழுத்துட்டு போறான். பாத்தீங்களா மாமா இவங்க என்ன பண்றாங்கன்னு? இவங்க ரெண்டு பேரும் லவ்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லவ்ஸ் அவங்க காதலை பத்தி ஹாசினி எப்பயோ என்கிட்ட சொல்லிட்டா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நம்ம ஹீரோ வசிச்சிட்டு இருக்கிற பசாருக்குள்ள ஒரு போலீஸ்கார் வந்து, ஏய் யாரா எங்க காலி அப்படின்னு கேக்குறாரு. ஏய், என் கால் அளவு கூட இல்ல, நீ காலி. கண்ணுல இருந்து அனுப்புறா ஃபயர், பிடிச்சிட்டு கேட்ச். இவ்வளவு பவர் இருக்குன்னா நீதான் காலின்னு நினைக்கிறேன். எந்திரா. நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? உடனே அந்த பசார் மக்கள் எல்லாம் வந்துட்டு, ஏய் ஏய் ஏய், வெட்டுறதுக்கு முன்னால குடுக்கறியவாறு ஒரு சவுண்ட். இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கிளம்புங்க கிளம்புங்க, கட்டி பிடிச்சிட்டு கிளம்புங்க. இந்த போலீஸ்காரன் சரி உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். டேய் யாரா நீ, எதுக்குடா வந்த? ஹீரோக்கு சும்மா பில்டப் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நம்ம ஹீரோவோட அப்பா இருந்துகிட்டு ஹீரோவோட பேர்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட் மெச்சூர் ஆகி போச்சான். படம் எடுக்கிற இவனுங்க தான் மெச்சூர் ஆகல, பணமாவது மெச்சூர் ஆனிச்சே. அது இப்ப நம்ம ஹீரோ வந்து கையெழுத்து போட்டா தான் ஜெல்லும். அப்புறம் நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டை பாக்குறதுக்காக போறாங்க. குழந்தையை காப்பாத்தின ஹீரோ குரங்கு பெல்ட் அடிச்சு ஃபைட் பண்ண போறாரு. சிங்கம் தலை இறங்கிருச்சு. அண்ணன்மார்களே, அக்காமார்களே, தமிழ் மண்ணுக்கு வணக்கம். ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? இப்ப ஹீரோவோட 3 மாமனுங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவானுங்க, பெருசா என்ன பண்ணிட போறானுங்க, அந்த 500 கோடி ஆட்டையை போடணுன்ற ஆசையில ஹீரோவையே ஹீரோவா நடிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டு வர போறானுங்க. நம்ம ஹீரோவை பார்த்து பேசி, இதான்பா இப்படிதான்பா நீ வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே கட் பண்ணமா கடமையில கண்ணா இருக்க வேண்டிய போலீஸ்காரு ஒரு பிள்ளைய கற்பழிக்க பாக்குறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர்றாரு. ஏய் இரு சார், தம்பத்தை வச்சுட்டு வந்துடுறேன், மறந்து போயிட்டேன். அப்படி ஓரமா போய் பார்த்த வைப்பா, நான் இங்க ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல சார், நான் இந்த படத்தோட ஹீரோ சார். அப்படியே இவங்களுக்குள்ள வாக்கிய தகராறு உள்ள தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா பேர் என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சந்திரசேகர் அப்படின்னு சொல்றாரு. என்னது, சந்திரசேகர் சாருடைய பையனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஜெயில பார்த்து பையனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அம்மா, எவ்வளவு முக்கிராலும் நடக்காது. நான் தான் உன் புள்ள. கொஞ்சம் கூட மாறலடா. ஒரு நிமிஷம் ஆண்டி இருங்க, ரோட்ல போற ஏதோ ஒரு மடையனை கூட்டிட்டு வந்து என் மச்சான்னா எப்படி ஏத்துக்கிறது? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்ன, டிஎன்ஏ டெஸ்ட் தானே, பண்ணி பாத்துருவோம். அதென்ன உள்ள வந்து ஆத்திர பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துற. அது வேலைக்கார பொண்ணு.
அப்படியா? வேலைக்காரியும் சூப்பரா இருக்காங்க. என்னப்பா இது 3 பேரும் சேர்ந்து ஏதாவது காஜி கடவுளை கூட்டு வந்துட்டோமா? இவ்வளவு காஜா திரியறோம். அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. அம்மா வந்தது என் தம்பி தாம்மா, உன் புள்ளத்தாம்மா. மாமாவா? யார் இவங்களா? ஓ மொறப்பொண்ணுங்க. அம்சமா அத்தைங்க கும்முன்னு மொறப்பொண்ணா? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. ஒருவேளை மண்டையில அடிபட்டதுனாலதான் துணியை கட்டிக்கிட்டே சுத்தறானோ என்னமோ. நமக்கு என்ன வந்துச்சு, அக்கா கிடைச்சா போதும் நமக்கு. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் எனக்கு அப்புறம் இந்த கம்பெனி நீதான்பா பாத்துக்க போற, என் பருப்பு பொறுப்புலாம் உனக்கு தானு ஒப்படைக்கிறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் குடுகுடு நோடியாந்து மாமா வந்திருக்காருன்னு சொன்னீங்களே போய் பாத்துட்டு வரேன்னு ஓட போய் மாமா எங்கன்னு தேடி பார்த்தா அட இந்த கோமாளியா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா ஒரு ரூம்குள்ள போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. டேய் யாரா நீ கோட்டு போட்ட கோமாளி? சொன்னாங்கல்ல மொறப்பையன்னு. மூடுறா முண்டம். உன்ன அன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்ல ரிங்குக்குள்ள வச்சு முங்குன்னு முங்குனானே, அதெல்லாம் மண்டை குழம்பி போச்சா? நீ என்னோட மொறப்பொண்ணு, நான் உன்னோட மாமா. கையட்ரா கஸ்மாலம். இவரு மொறப்பையன்னு சொல்லி இவர் பண்ற சில்மிஷத்தெல்லாம் என்னன்னு சொல்றது? பூஜா விரதம்னு சொல்லி அம்மா, பிசினஸ் டெவலப்மெண்ட் சொல்லி டாடி. ரொம்ப ட்ரையா இருக்கு. பாரு 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 பாரு. ஏப்பா சட்டையை திறந்து பனியனை காட்டிவிட்டா உன் மனசு தெரிஞ்சிருமா? ஆனா இப்படி லவ் ப்ரூஃப் பண்ண ஹீரோவை நான் பார்த்ததே இல்லப்பா. ஹீரோவோட மாமாங்கெல்லாம் சேர்ந்து பொண்ணுங்க கிட்ட ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுக்கறாங்க. இந்த பத்திரத்துல மாமா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு. ஒருவேளை மாமா மயக்கத்துல எங்களை ஏதாவது செஞ்சுட்டாருன்னா மாமா தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. அவன் சும்மா இருந்தாலும் சண்டாலச்சிரிக்கி இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்குதே. அந்த கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு பாட்டு வரும் பாருங்களேன், மனுஷன் வாழ்ந்திருப்பான். தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. சாரி. இப்ப கிளைமேக்ஸ் நெருங்கி வந்தாச்சு. ஹீரோவோட அக்காவுக்கு மேரேஜ். அதை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறான் இந்த மாமங்காரன். கல்யாணம் நடக்கிற சமயத்துல குண்டை போட்டு குடும்பத்தோட தூக்கிட்டு வந்து கட்டி போட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒண்ணு நடக்கும் பாருங்க, ஒண்ணு இல்ல ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். டேய் நீங்களே தேடி தேடி உங்களோட சாவை கூப்பிட்டு இருக்கீங்க. என் பையன் மட்டும் இங்க வந்தான்னு வச்சுக்கோங்க. முதல்ல அவன் உன் பையனே இல்ல, அவன் நாங்க செட்டப் பண்ண ஆளு. ஏய் எனக்கு தெரியும்டா, அவன் என் பையன் தான்டா. இல்ல மாமா. நீ எங்கிருந்துமா வந்த திடீர்னு? காலி யாருன்னா பஜார்ல சுத்திட்டு இருக்கிற ஒரு ரவுடி. அவன் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணது. இல்ல போய் 10 வயசுல அவன் எங்க கிட்ட வந்தாங்கயா. ஏமா நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க? டைரக்டர் சார் தாங்க கிளைமேக்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துட சொன்னாங்க. காலியை நாங்க முத பாக்குறப்ப போட்டுட்டு இருந்த சட்டை இதுதான். ஏமா இதெல்லாம் ஒரு ஆதாரமாமா? இதெல்லாம் நம்ப முடியாது. சரி அப்போ நீங்க டாக்டர் சாட்சியை நம்புறீங்களா? என்னது டாக்டரா? அவர் எப்படி இங்க வருவாரு? அதோ டாக்டரே வராரு, வாங்க. என்னடா நடக்குதுங்க? எதுக்குடா நீங்களா இங்க வந்தீங்க? யாரா நீங்களாம்? அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து ஆக்சுவலி சார், பேசிக்கலி சார், பிசிக்கலி சார், அவன் உங்க சன்னு தான் சார். அத உங்க வாயால சொல்லணும் தான் இங்க வர சொல்லிருந்தேன். நீ இங்க வந்ததே உனக்கு தெரியாது. டாக்டர் நீ எப்படி வர சொன்ன? உடனே நம்ம ஹீரோ உள்ள வந்து அடி வாங்குறாரு. வைடா, ஹீரோவோட அப்பாவுக்கு அடிதடி பிடிக்காதான். ஹீரோவோட அப்பா முன்னாடி அடிக்க மாட்டாராம். சிங்கத்துக்கு அடிபட்டாதான் கோபம் அதிகமா வரும். காளி சீக்கிரம் எழுந்து வா, ஒருத்தனையும் விட்டு வைக்காத. சார் செத்துட்டான் சார். அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஃபைட் எல்லாம் பண்ணி முடிச்சதும் எல்லாரும் திரும்பி போயிடுறானுங்க. நிஜமாவே இது ஸ்பூஃப் படம் தானா, இல்ல இவங்க இதை ட்ரை பண்ணி ஸ்பூஃபா மாறிடுச்சாங்கிறது தெரியல. ஆனா பாக்குற நமக்கு இந்த படத்தை பார்த்தா ஒரு ஸ்பூஃப் படம் மாதிரி தான் தெரியுது. சரி நான் உங்களை வேற ஏதாவது ஒரு வீடியோவோட வந்து பாக்குறேன். பாய்.